இந்த பிளைட்டை வந்து யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க? டி ஹாவில்லாட் அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்ட 1948 வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனியை பத்தி ஒரு சின்ன பிரீஃப் மட்டும் கொடுத்துறேன். என்னன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட 544 பிளைட்ஸ் தயாரிச்சிருக்காங்க வித்தின் ஒரு ஷார்ட் ஸ்பேன். 1946ல இருந்து 67 வரைக்கும் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஜெனரேஷனையே ரீபில்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஏர்கிராஃப்ட்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பெனி. இனிஷியலா கென்யால ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்தது வந்து யூகே பேஸ்டு கம்பெனியா அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த 1946ல இருந்து 67க்குள்ள 544 பிளைட் தயாரிச்சிருக்காங்க. இதுல அதிகபட்சமா 70 பிளைட் வந்து அர்ஜென்டினா வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல வேர்ல்டு வார் நடக்கும் போதும் அதுக்கு முந்தின விஷயங்கள் நடக்கும் போதும் நிறைய கண்ட்ரிஸ் அவங்களோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக இவங்க கிட்ட இருந்து பிளைட்ஸ் வாங்கியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளைட்ஸ் அப்படின்னா அது வரைக்கும் இன்ஜின் ஃபெயிலியர், சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இவங்க பர்டிகுலரா பிளைட் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்தந்த ரெக்டிஃபிகேஷன்லாம் கொண்டு வந்து பேசஞ்சர்ஸ் பிளைட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அந்த சின்ன சின்ன இன்ஜின் ஃபெயிலியர்ஸை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் வந்து ஈஸியா அட்டாச் பண்ணி எடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து புது விஷயம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிளைட் சிஸ்டத்துல. ஸோ இவங்க வந்து ஷார்ட் ஸ்பேனா இருந்தாலும் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஜெர்மனி, யூகே இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல பிரைவேட் ஓனர்ஸ் இந்த ஃபிளைட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.